நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு நிழலாக வந்து துணை செய்பவர். ஏசாயா 32 வசனம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். நம்முடைய தேவன் நம்மை பின்தொடர்கிற தேவன். நமக்கு கஷ்டம் என்று எதுவும் புயல் போல அடித்து நம்மை முறிந்த நாணலை போன்று ஒரு தொய்ந்து போன ஆத்துமாவோடு நாம் அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த வல்லவராக போதுமானவராக இருக்கின்றார். நம்மை எல்லா வல்லடிக்கும் நீக்கி மிகுந்த திறமையோடும் வலிமையோடும் ஞானத்தோடும் நம் சார்பில் நமக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார். களைத்து போன எலியா போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பயத்தினால், குற்றம் சாட்டப்பட்டதினால், கவனக்குறைவாக செயல்பட்டதினால் ஏற்பட்ட சூறை செடியின் அனுபவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சுழல் காற்றில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை சூழ்ந்து கொள்பவர், பெரும் வெள்ளத்திலும் பெரும் பாதையை உண்டாக்கி அதன் ஊடாக நடக்க செய்பவர், வறண்டு போன நம் வாழ்க்கையை வளமாக்குபவர், அவருடைய மலை பிரசங்கத்தை கேட்க வந்தவர்களுக்கு ஆவிக்குரிய போஜனம் மட்டுமல்ல சரீரத்துக்குரிய போஜனத்தையும் தந்து மீதி எடுக்க வைத்தவர், பூமியில் வாழும் ஒவ்வொரு நாளும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் நிழல் நமக்கு துணையாக எப்பொழுதும் நம்முடன் வருவதை உணர்ந்தவர்களாய் நாம் அவரோடு கூட இணைந்து வாழ்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களின் கண்மலை நிழலாக எங்களுக்கு துணையாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.